ஸோ ஹே கைஸ், 90 டேஸ் சப்ஸ்கிரைப் சேலஞ்சில் இன்றைக்கி டே 9. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என் கையில் இருக்க பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் பிஎக்ஸ், இது இல்லாமல் நெதர் போர்ட்டல் மேக் பண்ண போகிறோம். அதாவது அப்சரியம் மைண்ட்லாம் பண்ண முடியாது, பட் போர்ட்டல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுதான் நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். பட் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, பார்த்துட்டு மட்டும் ஓடிடுறீங்களே எதுக்கு? சரி, நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகலாமா? சரி, இழுத்துதெல்லாம் போதும், வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் வேல்டில் இந்த மாதிரி ஒரு லாவா லேக்கை கண்டுபிடிச்சிட்டு நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக இந்த 4 பிளாக் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா செட் பண்ணுங்கள். அதில் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பிளாக்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த சைடில் வந்துட்டு கரெக்டாக அந்த பிளாக்கை பார்த்து வாட்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த 2 இது அப்சரியமாக மாறிடும். நெக்ஸ்ட் இதை உடச்சிங்கன்னா இந்த சைடும் அப்சரியமாக மாறிடும். நம்மளுக்கு முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த வாட்டரை நம்ம கலெக்ட் பண்ணுற வேண்டிதான். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 2 ஓட்டையை போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே அப்சரியம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு மேலே வந்தீங்கன்னா 2 கார்னரில் எந்த கார்னர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சைடு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து இந்த மாதிரி 3 பிளாக் ஹைட் வச்சு ஒரு எல்லை ரெடி பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து ஒரு 2 பிளாக் டயகனலாக வச்சு அங்கே ஒரு ஓட்டையை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வாட்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் கையில் இருக்கிற வாட்டர் பக்கெட்டை எடுங்க, லாவாவை மொண்டுக்கோங்க. ஒன்றுன்னா அப்படியே கரெக்டாக நம்ம போர்ட்டல் எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்புக்கு அழகாக ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். பார்த்திங்களா, நான் இந்த லாவா தான் ஊற்றுறேன், பட் அது அப்சரியமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா தண்ணி லாவாவில் பட்டு தான் இது நம்ம இது அப்சரியமாக மாறிடும். அதனால நம்மளுக்கு வந்து அப்சரியம் கிடைக்கும். நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஓரளவு ஷேப் கிடச்சிருச்சு. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த பிளாக்லாம் உடச்சிட வேண்டியதான். ஏன்னா பிளாக்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, போர்ட்டல் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம வந்து அப்சரியம் ரெடி பண்ணணும். அதனால் இந்த மேலே பிளாக்கில் தண்ணி ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டு லாவாவை கீழே இருக்கிற 2 பிளாக்லையும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நெதர் போர்ட்டல் ரெடி. இப்போ இதை பற்ற வைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு நெதர் போர்ட்டல் ரெடி. டைமண்ட் பிக்கெக்ஸ் தேவையில்லை, லாவா மட்டும் போதும். லாவா அதுக்கு பக்கெட் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நான் வந்து நெதருக்குள்ளே போக போகிறேன். அது என்ன பயம்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த கமெண்டை பின் பண்ணப்படுமாறு சொல்லிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது என்ன பயமி கரெக்டாக சொல்கிறவங்க கமெண்ட் பின் பண்ணப்படும். புது சப்ஸ்கிரைபர் பேராக இருந்தாலும் அதை புது சப்ஸ்கிரைபரோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டும் பின் பண்ணப்படும். உங்கள் பேரை அடுத்த வீடியோவில் சொல்லப்படும். டாடா, சி யூ, பாய். வரட்டா மாமி, டுன்.